ஒரு கட்சிக்கு விழுந்த ஓட்டை இன்னொரு கட்சிக்கு தூக்குறது அப்படி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்துட்டு இந்த இவிஎம்ல பண்ணலாம். எல்லாம் ப்ரோக்ராமபிள் தான். இவங்க நம்ம ஓட்டு போடும் போதே நம்மளுடைய ஓட்டு வந்துட்டு இன்னாருக்கு தான் பதிவாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்துட்டு விவிபேட்டை காட்டி ஏமாத்திடுவாங்க. விவிபேட்டில் பாரு உதயசூரியன் தெரியுதா, ரெட்டையில தெரியுதா, தாமரை தெரியுதா, சரியா போச்சு போ அப்படின்றாங்க. இங்க பீப்னு வச்சா ஓட்டு நம்ம ப்ரெஸ் பண்ண ஓட்டு இவிஎம்ல எங்க ரெஜிஸ்டர் ஆகுது, அதே வேட்பாளர் கணக்குல தான் அது ரெஜிஸ்டர் ஆகுதா அப்படின்றது நம்மகிட்ட எந்த சாட்சியமும் கிடையாது. ஐயா விவிபேட்ல தான் நம்ம பாக்குறோமே ஐயா, அச்சடிச்சு வருது இல்ல. அப்ப அந்த அச்சடிச்சு ஓடுது, ஏன் அதை அச்சடிச்சு ஓடணும்? காட்டிட்டு சும்மா இருக்கலாமே, ஏன் அச்சடிச்சு ஓடுது? அந்த சீட்டை என்றதுக்கு தான். ஆமா, சீட் என்றதுக்கு தான். என்னங்களா விவிபேட்டை என்றது கிடையாது. என்றது கிடையாது. ஏன் என்றது கிடையாது? ஏன்னா காலதாமதம் ஆகுங்கிறாங்க. இல்ல என்றதுன்னு சொல்லிதான் நீங்க வந்துட்டு இப்ப மட்டும் இந்த காலதாமதம். எனக்கு தேர்தல் எனக்கு எப்ப நடந்துச்சு? 23ஆம் தேதி. எப்ப முடிவு சொல்றீங்க? 4ஆம் தேதி. 4ஆம் தேதி முடிவு இது பண்ணி 6ஆம் தேதி எனக்கு அறிவிச்சா நான் கோச்சிக்கிட்டு தூக்க மரத்து போட்டு செத்து போயிடுவேன்னா நான் எவ்வளவு நாள் பொறுத்துட்டேன்ல, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகுது. அப்படித்தானே சொல்லி 2013 நீதிமன்றத்துல வந்து உச்ச நீதிமன்றத்தில் சொல்றேன். நான் எண்ணி ஒப்பிட்டு முடிவு அறிவிப்பேன்னு சொன்னேன். அப்புறம் 2019 வந்து சொன்னா இதெல்லாம் எண்ணி அறிவிச்சா 3 மாசம் ஆகும் அப்படின்னு உருட்டுனேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது அப்படி திருடன் தானே. அது மட்டும் இல்ல, சும்மா அந்த அந்த கோப்பு காட்சிகளா இருக்குது எடுக்கல, இந்த சிசிடிவி அவுட்புட் தரமாட்டேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டேன். எல்லாத்தையும் கோர்ட்ல போயிட்டு அவன் வந்து சாங்ஷன் வாங்கி இருக்கிறான், தரமாட்டேன். அதான ராகுல் காந்தி கேட்டது, சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டேன். 5 to 6 எவ்வளவு பதிவு? சார் சொல்ல மாட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகளை அவன் என்னைக்கு சொன்னான்? 23ஆம் தேதி பதிவான வாக்குகள் விவரங்களை வந்துட்டு 2ஆம் தேதி சொல்றான். மொத்த வாக்குகள் இவ்வளவு அப்படின்றது ஒரு நேர்மையான தேர்தல் முறை தான் இங்க நடக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் அத்தாட்சியா இல்லையே. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? இதுதான். இன்னொரு பூத் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு செலக்டிவா அதெல்லாம் சொல்றேன், நீங்க கேள்வி கேட்டதுக்காக. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.